வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை அண்ட் ஃபிசிக்ஸ். நமது பாரம்பரிய உணவு வகைகளான பஜ்ஜி, போண்டா மற்றும் வடை இவற்றினை நாம் ஏன் எண்ணெயில் பொரித்தெடுக்கின்றோம்? தண்ணீரை கொண்டு இவற்றினை தயாரிக்க முடியாதா? இன்று இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான அறிவியல் விளக்கத்தை பார்க்கலாம் வாருங்கள். இந்த ஒரு கேள்விக்கு பின்னால் நீர்மத்தின் கொதிநிலை மற்றும் மறை வெப்பம் என்ற உள்ளுறை வெப்பம், அதாவது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் பாயிலிங் ஆகிய மிக முக்கியமான அறிவியல் கருத்துக்கள் உள்ளன. முதலில் ஒரு சோதனையினை செய்வோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதனை அடுப்பில் வைத்து சூடாக்குவோம். தண்ணீரின் வெப்பநிலை முதலில் 30 டிகிரி சென்டிகிரேட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதை பாருங்கள். மேலும் இது வளிமண்டல அழுத்தத்தினை பொறுத்து 98 முதல் 100 டிகிரி சென்டிகிரேட்டை அடைந்தவுடன் தண்ணீர் கொதிக்க துவங்குகிறது. இப்போது நீர் நீராவியாக மாறுகிறது. ஒரு திரவம் முழுவதுமாக ஆவியாக மாறத் தொடங்கும் இந்த வெப்பநிலையினை பாயிலிங் பாயிண்ட் அல்லது நீர்மத்தின் கொதிநிலை என்று அழைக்கின்றோம். இதற்கு மேலும் தொடர்ந்து எவ்வளவு அதிகமான தீயினை வைத்து நீரினை சூடாக்கினாலும் வெப்பநிலை மானியின் அளவு 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல் உயர்வதே இல்லை. ஏன் உயரவில்லை? அப்படியானால் நாம் கொடுக்கும் வெப்பம் எங்கே சென்றது? இந்த வெப்பம் வெப்பநிலை மானியிடமிருந்து மறைக்கப்பட்டு விட்டது. எனவேதான் இதனை நாம் மறை வெப்பம் அல்லது உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கின்றோம். 100 டிகிரிக்கு மேல் கூடுதலாக நாம் கொடுக்கும் வெப்பம் நீரினை நீராவியாக மாற்ற பயன்படுகிறது. எனவே சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் தண்ணீரின் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டாது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கடாயில் கடலை எண்ணெயை எடுத்துக்கொண்டு சூடாக்கினால் எண்ணெய் எளிதாக 200 டிகிரி சென்டிகிரேட் அல்லது அதற்கு மேலும் வெப்பநிலையை பெறுகிறது. கடலை எண்ணெயின் கொதிநிலை மிகவும் அதிகம். பொதுவாக அது 300 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல் இருக்கும். ஆனால் சமையலில் பாதுகாப்பிற்காக 170 முதல் 190 டிகிரி சென்டிகிரேட் அளவில் மட்டுமே நாம் பயன்படுத்துகின்றோம். அதனால் எண்ணெய் தண்ணீரை விட மிகவும் அதிக வெப்பத்தை உணவிற்கு வழங்குகிறது. எனவே தண்ணீரில் பஜ்ஜி போட்டால் குறைந்த வெப்பம்தான் கிடைக்கும். அதாவது பஜ்ஜி வேவதற்கு முன்பாகவே தண்ணீரில் கரைந்துவிடும். ஆனால் எண்ணெயை பயன்படுத்தும் போது அதிக வெப்பம் கிடைப்பதால் கரைவதற்கு முன்பே வெந்து மொறுமொறுப்பாகிறது. அது மட்டுமில்லாமல் எண்ணெய் உணவிற்கு சுவையையும் கூட்டுகிறது. இப்போது நமக்கு பதில் கிடைத்துவிட்டதல்லவா? தண்ணீரில் சமைக்க முடியும், ஆனால் பொரிக்க முடியாது. நாம் தினம் சாப்பிடும் ஒரு சாதாரண பஜ்ஜியின் பின்னால் இயற்பியல், வேதியியல் மற்றும் வெப்பவியலின் அற்புதமான அறிவியல் மறைந்திருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் விளக்கத்துடன் சந்திப்போம். வணக்கம்.